மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 22/2/2025 இன்று நடைபெற்ற NMOS தேர்வில் பார்ட் 1 மேட் வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இதுக்கு முன்னாடி மேட் வினாத்தாளின் முதல் 30 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். சென்ற வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வினாயன் 31 முதல் வினாயன் 60 வரையிலான ஒரு 30 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். கேள்வி எண் 31 ஸ்வீட் அண்ட் ஷோர் ஈக்குவல் டு 413, ஈட் ஸ்வீட் ஆப்பிள்ஸ் 748 மற்றும் ஆப்பிள்ஸ் ஆர் ஷோர் 753 எனில் ஈட் என்பதற்கான எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கோடிங் அண்ட் டீகோடிங் தலைப்பிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்து பொறுத்துக்க மாதிரி எடுத்து எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறம் எந்த வார்த்தை அதிக முறை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். முதல்ல வினாவை புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய வினாத்தாளில் இதே மாதிரியான வினாக்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். 3 வார்த்தைகளுக்கு 3 எண்கள் கோடிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்வீட்டுக்கான கோடிங் 4 இருக்கலாம், 1 இருக்கலாம், 3 இருக்கலாம். இப்போ நம்ம ஈட்டுக்கான கோடிங் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதற்கு முதல்ல எந்த வார்த்தையானது அதிக முறை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஈட். ஸ்வீட் பாருங்கள் 2 முறை வந்திருக்கு. இப்போ அதற்கான எண்களும் 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கும். 2 முறை ரிப்பீட் ஆன எண் பார்த்திங்கன்னா 4 தான். இப்போ ஸ்வீட்டுக்கு 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆப்பிள்ஸ் பாருங்கள் 2 முறை வந்திருக்கு. இப்போ அதற்கான நம்பரும் 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கும், 7 தான். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 8. இதில் பேலன்ஸ் இருக்கிற வார்த்தை ஈட். இப்போ ஈட்டுக்கான எண் 8. சரியான விடை ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 32 மற்றும் 33 பின்வரும் குறிப்புகளை கொண்டு விடையளி. நமக்கு இங்கேயே லெட்டர்ஸ்க்கான கோடிங் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸு அதற்கான கோடிங் ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். கேள்வி எண் 32 ஹைக் என்பதன் குறியீடு. ஹைக் என்ற வார்த்தையில் 4 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 4 லெட்டர்ஸ்க்கான குறியீடுகள் எடுத்து நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். ஹச்சுக்கான குறியீடு சி போட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐ அப்படிங்கிற லெட்டர், அதற்கான கோடு கேக்கு வந்து பெர்சன்டேஜ் சிம்பிள். இ எங்கே இருக்கு கொஷின் மார்க். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 33 கோட்ஸ் இருக்குது, கோடிங் இருக்குது என்பதை குறிக்கும் வார்த்தை எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, அதற்கான லெட்டர் டி. கொஷின் மார்க் இ. அட் ஏ பிளாக் கலர் டாட். சிக்கு வந்து ஹச். இப்போ டீச். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 34 கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அர்த்தத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அதாவது வினாவில் 4 அல்லது 5 ஆங்கில வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஆங்கில வார்த்தைகள் தான் இருக்கும். அதை பொருள்பட வரிசைப்படுத்தணும். ஷோல்டர், ஸ்டொமக், ஃபேஸ், நெக், ஃபுட். மனிதனின் உடல் பாகங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டாப் டு பாட்டம் வந்துடலாம். டாப்பில் என்ன இருக்கும்? ஃபேஸ். இப்போ சி தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ். அதுக்கு அடுத்தது நெக். ஃபேஸுக்கு கீழே நெக் இருக்கும், நெக்கு கீழே ஷோல்டர் இருக்கும், ஷோல்டருக்கு கீழே ஸ்டொமக், ஸ்டொமக்குக்கு கீழே தான் ஃபுட். இந்த வரிசை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 35 ஆங்கில அகராதி முறையில் வரிசைப்படுத்துக. ஆங்கில வார்த்தைகள் இருக்கும், இதை படிக்க தெரியணும், மீனிங் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போதும். இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இந்த வேர்ட்ஸு அதனோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ 5 வார்த்தைகள் இல்லையா, இப்போ 5 முறை ஆர் அப்படின்னு போட்டுக்கணும். 2வது எழுத்துக்களை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருந்ததுனால 2வது லெட்டருக்கு போகிறோம். ஏ, இ, 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 ஏ. இப்போ 2 முறை ஏ, 3 முறை இ. ஏ, இ, இதில் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ ஏ அப்படின்றதுல அதாவது 6 ஸ்டார்ட் ஆகிற 2 வார்த்தையில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கலாம். 3வது லெட்டர் ஐ, இதில் என். நீங்கள் ஏபிசிடி சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபிசிடிஎஃப்ஜிஹெச்ஐ. இப்போ ரைன் தான் ஃபஸ்ட்டு வரும்.
ரேங்க் பின்னாடி வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 3ல் எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் 3வது லெட்டர்ஸை பார்க்கும்போது இதில் எஸ், இதில் எல், மீண்டும் இதில் எல். இப்போ ஏபிசிடி சொல்லி பார்க்கும்போது எல் தான் ஃபஸ்ட்டு வரும், எஸ் கடைசியாக வரும். இப்போ ரெஸ்கியூ அது கடைசியாக போயிடும். இப்போ இந்த எல் வருது இல்லையா, ஆர்இஎல், இந்த ரெண்டில் எது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பார்க்கலாம். 4வது லெட்டர் இதில் ஐ, இதில் இ. அப்போ இ தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ ரிலீஸ், அடுத்தது ரிலீஃப். இப்போ ரெயின் ஏ, ரேங்க் இ, ரிலீஸ் டி, ரிலீஃப் பி, ரெஸ்கியூ சி. இதுதான் சரியான வரிசை. ஏஇடிபிசி. சரியான விடை ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 36 மற்றும் 37 இந்த 2 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். கொடுக்கப்பட்டுள்ள வரிசை அமைப்பை புரிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இதுதான் அந்த வரிசை அமைப்பு. லெட்டர்ஸ், நம்பர்ஸ், குறியீடு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேள்வி எண் 36 வலது முனையிலிருந்து. இப்போ இந்த வரிசை அமைப்பில் இதுதான் வலது பக்கம், இது இடது பக்கம். இப்போ வலது முனையிலிருந்து 11வது குறியீட்டிற்கு இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11வது லெட்டர் இதுதான். அந்த குறியீட்டிற்கு வலதுபுறம் 5வதாக இடத்தில் இருப்பது. இப்போ இந்த 7லிருந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் போகணும். 1 2 3 4 5. இப்போ 2 என்பது சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி 37 கொடுக்கப்பட்ட வரிசையில் உள்ள அனைத்து எண்களும் நீக்கப்பட்ட பின். இந்த வரிசையில் இருக்கிற அனைத்து எண்கள் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நீக்கியாச்சு. மீதமுள்ளவற்றுள் நடுவில் இருப்பது. மீதம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ நடுவில் இருக்கிற எழுத்து அப்படிங்கிறது 6. 1 2 3 4 5 6. இப்போ 6th பிளேஸில் லெட்டர் பி இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி 38 28 டேஸ் 6 டேஸ் 25 டேஸ் 5 டேஸ் 4 = 2 என்ற சமன்பாட்டினை நிறைவு செய்யும் குறியீட்டு தொகுப்பு. அதாவது 1 2 3 4 இடங்களில் என்னென்ன குறியீடுகள் போடணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் இருக்கிற குறியீட்டை போட்டால் மிகச்சரியாக 2 அப்படின்னு வரணும். அது எந்த குறியீட்டின் தொகுப்பு, எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கணக்குகளுக்கு அந்த பிட்மாஸ் ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். BIDMAS ப்ராக்கெட் இண்டீசஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிற குறியீட்டை போட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் முதல்ல ப்ளஸ்ஸு, அடுத்தது இன்ட்டு, அடுத்தது வகுத்தல், அடுத்தது கழித்தல். இப்போ பிட்மாஸ் ரூல்ஸ் படி முதல்ல வகுத்தலை தான் செய்யணும். 25 5 அளவுக்கு தான் 5. இப்போ மீதியெல்லாம் அப்படியே வந்துடும். =2 வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பெருக்கல். இப்போ 30 28 + 30 - 4 = 2 அப்படின்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே மிக எண்கள், அப்போ கூட்டிக்கலாம். கூட்டினா 58. 58ல் 4 போச்சு அப்படின்னா 2 வராது. ஸோ இது நாட் ஈக்குவல். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். 28 பெருக்கல் 6 இரண்டாவது குறியீடு கழித்தல், 25 மூன்றாவது குறியீடு வகுத்தல், 5 கூட்டல் 4 = 2 வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். முதல்ல வகுத்தல். இப்போ 5 அப்படின்னு வரும். அடுத்து 28யும் 6யும் பெருக்கணும். -168 - 5 + 4. இப்போ 168யும் 4யும் கூட்டணும். அதிலிருந்து 5 கழிச்சா கண்டிப்பாக 2 வராது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் கிடையாது. இப்போ இது சரியாக வராதனால அடுத்து மூணாவது ஆப்ஷனை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்பர்ஸ் 28 6 25 5
4 ஈக்குவல் 2 குறியீடுகள் ஃபில் பண்ணிக்கலாம். முதல்ல மைனஸ், அடுத்தது பெருக்கல், அடுத்தது வகுத்தல், அடுத்தது ப்ளஸ். முதல்ல வகுத்தல் தான் செய்யணும். இப்போ 28 மைனஸ் 6 பெருக்கல் 25 5 வகுத்து 5 வரும், ப்ளஸ் 4 ஈக்குவல் 2. அடுத்ததாக பெருக்கலை செய்யணும். 28 மைனஸ் 30 ப்ளஸ் 4 ஈக்குவல் 2 வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ப்ளஸ் 28, இது மைனஸ் 30, இது ப்ளஸ் 4. இப்போ கூட்டலை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா கூட இது மைனஸ் 30ஆகவும் இது ப்ளஸ் 4ஆகவும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ மிகை எண்கள் ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம். இப்போ 32 மைனஸ் 30 ஈக்குவல் டு 2 வருதா அப்படின்னு பார்த்தா 32ல் 30 போயிடுச்சுன்னா 2 தான். இப்போ சரியாக இந்த சமன்பாட்டினை சரியாக நிறைவு செய்யும் குறியீட்டு தொகுப்பு ஆப்ஷன் 3. கேள்வி எண் 39, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. அதாவது ஸ்டார் இருந்ததுன்னா நம்ம பெருக்கல்னு போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மற்றும் ஏ ஆஷ் பி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி. இப்போ ஆஷ் அப்படிங்கிற குறியீடு இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம டிவைடட் பை அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணணும். 24 ஸ்டார் இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம பெருக்கல் தான் போடணும். ஆஸ் இருக்கிற இடத்துல வகுத்தல் போட்டுக்கணும். 48 வகுத்தல் 8. இப்போ ப்ராக்கெட் குறிகள் இருக்கிறத முதல்ல செஞ்சுருங்க. 24 பெருக்கல் 7 அப்படியே கூட இருக்கட்டும். வகுத்தல் 48 8ஆல் வகுத்திங்கன்னா 8 40 6 8 48. இதை சுருக்குனிங்கன்னா 4 4 7 28. இப்போ சரியான விட 28, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 40, கூட்டல் மற்றும் வகுத்தல் இடம் மாறுகிறது, மேலும் 3 மற்றும் 6 இடம் மாறுகிறது எனில் சரியான சமன்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷனில் எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அந்த இடத்துல வகுத்தல் குறி போட்டுக்கணும், வகுத்தல் இருக்கிற இடத்துல ப்ளஸ் குறி போட்டுக்கணும். இந்த 2 குறியீடுகளும் இன்டர்சேஞ்ச் ஆகிக்குதான். அதே மாதிரி இந்த 2 நம்பர் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிக்குதான். அந்த மாதிரி மாற்றிட்டு எந்த சமன்பாடு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். முதல் ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஆப்ஷனில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6 ப்ளஸ் 3 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 1. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டலையும் வகுத்தலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ கூட்டல் இருக்கிற இடத்துல வகுத்தல், வகுத்தல் இருக்கிற இடத்துல கூட்டல். அடுத்தது 3 6 மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ 6 இருக்கிற இடத்துல 3 போட்டுக்கணும், 3 இருக்கிற இடத்துல 6ன்னு போட்டுக்கணும். 2 அப்படியே தான் இருக்கும், ஈக்குவல் டு அப்படியே தான் இருக்கும், 1 அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த சமன்பாடு நிறைவு செய்யுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வகுத்தலை செய்யணும். 3 வகுத்தல் 6 கூட்டல் 2 ஈக்குவல் டு 1 வருமா? கண்டிப்பாக வராது, நம்ம சுருக்கவே தேவையில்லை. அடுத்து இரண்டாவது ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஆப்ஷனில் என்ன இருக்குது? 3 ப்ளஸ் 6 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 4. இப்போ கூட்டலையும் வகுத்தலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், 3ஐயும் 6ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ முதல்ல வகுத்தல் செய்யணும். 6ஐ 3ஆல் வகுக்கும்போது 2ன்னு வரும். 2 கூட்டல் 2 ஈக்குவல் டு 4. அப்போ இந்த சமன்பாடு கரெக்டாக இருக்குது. சரியானுடைய ஆப்ஷன் 2. கேள்வி எண் 41 39 பார்த்த மாதிரியே தான். ஏ இன்ட்டு பி அப்படி இருந்துச்சுன்னா முதல் நம்பர் அடிமானத்துலேயும் இரண்டாவது நம்பர் அடுக்குலையும் போட்டுக்கணும், இதுதான் ரூலு. மற்றும் ஏ வகுத்தல் பி, இப்போ இரண்டாவது எண்ணை அடிமானத்திலும் முதல் எண்ணை அடுக்குலையும் போட்டு நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்கள், 2 × 4 இருக்குது. அப்போ முதல் எண் அடிமானத்துலேயும் இரண்டாவது எண் அடுக்குலையும் வச்சுக்கணும். வகுத்தல் 0 வகுத்தல் 5. இப்போ இரண்டாவது எண்ணை அடிமானத்தில் வச்சுக்கிட்டு முதல் எண்ணை அடுக்கில் வச்சுக்கணும். இப்போது 2 ன் அடுக்கு 4 ஈக்குவல் டு 16. 16 வகுத்தல் 5 ன் அடுக்கு 0னா 1 தான். இப்போ பாருங்கள், ஏ வகுத்தல் பி ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணணும்? இரண்டாவது எண்ணை அடிமானத்திலும் முதல் எண்ணை அடுக்குலையும் வச்சுக்கணும். அப்போ 1 ன் அடுக்கு 16, 1 ன் அடுக்கு எத்தனை வந்தாலும் சரி 1 தான். இப்போ சரியான விடை ஆப்ஷன் 3. வழிமுறை வினா எண் 42 முதல் 46 வரை. அடுத்து வர்ற 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். இந்த 5 வினாக்களும் செருகப்பட்ட படங்கள், எண் எழுத்து விவரங்கள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பள்ளியில் நடைபெறும் 3 விதமான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களின் விவரங்கள் பின்வரும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், 3மே வட்டங்கள் தான், ஒன்றை ஒன்று வெட்டிக்குது. அப்படி வெட்டிக்கும்போது 7 பகுதிகள் இருக்கும்.
வெளியில் மொத்தமாக ஒரு கட்டம், வெளியில் ஒரு எழுத்து, மொத்தமாக 8 ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. முதல் வட்டம் நாடகத்தில் பங்கு பெறும் மாணவர்களையும், இந்த வட்டம் ஓவியத்தில் பங்கு பெறும் மாணவர்களையும், இந்த 3வது வட்டம் நடனத்தில் பங்கு பெறும் மாணவர்களையும் குறிக்கிறது. இப்போ வெளியில் இருக்கிற இந்த ஹச் இந்த 3 போட்டிகளிலும் பங்கு பெறாதவரை குறிக்கிறது. கேள்வி எண் 42. 3 விதமான போட்டிகளிலும் பங்கு பெறும் மாணவர்களை குறிக்கும் பகுதி. 3 விதமான போட்டிகள் அப்படின்னா இந்த 3 வட்டங்களும் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 வட்டங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா 3 வட்டங்களும் வெட்டுகின்ற பொதுவான பகுதி இ. ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 43. நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று. இப்போ நாடகம் அப்படிங்கிற வட்டத்தை நம்ம எடுத்துக்கணும். நடனத்திலோ அல்லது ஓவியத்திலோ பங்கு பெறாத. இப்போ ஓவியம் அப்படிங்கிற வட்டத்தை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நடனம் அப்படிங்கிற வட்டத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதியாக இருக்கும். முதல்ல ரிமூவ் பண்ணுறதை பார்த்துடணும். ஓவியம் வரக்கூடாது, அப்போ இந்த 4 லெட்டர்ஸும் வராது. நடனம் வரக்கூடாது, பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 லெட்டர்ஸும் வராது. நாடகம் மட்டும் அப்படின்னா இந்த பகுதி மட்டும்தான், அதாவது ஏ. ஏ என்பது சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 44. ஏதேனும் 2 போட்டிகளில் மட்டும் கலந்து கொள்ளும் மாணவர்களை குறிக்கும் பகுதி. ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது. நாடகத்தில் பங்கு பெறுபவர்கள் ABEF. நாடகத்தில் மட்டும் பங்கு பெறுபவர் A. ஓவியத்தில் மட்டும் பங்கு பெறுபவர் C. நடனத்தில் மட்டும் பங்கு பெறுபவர் G. நாடகம் ஓவியம் இரண்டிலும் பங்கு பெறுபவர் அப்படின்னா இரண்டும் வெட்டுகிற பொதுவான பகுதி BE. இதே பாருங்கள், நாடகம் ஓவியம் மட்டும் அப்படின்னா நடனம் வரக்கூடாது, அப்போ நடனத்தை எடுத்துட்டோம்னா B. இப்போ நாடகம் ஓவியத்தில் மட்டும் பங்கு பெறுபவர் B. ஓவியம் நடனம் மட்டும் D. நாடகம் மற்றும் நடனம் மட்டும் பங்கு பெறுபவர் F. 3 போட்டிகளிலும் பங்கு பெறுபவர் E. எந்த போட்டியிலும் பங்கு பெறாதவர் H. இப்போ 2 போட்டிகளில் மட்டும் பங்கு பெறுபவர் அப்படின்னா B, F, D. இங்கே B, D மற்றும் Fன்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 45. நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்று. இப்போ நடனம் அப்படிங்கிற வட்டமும் ஓவியம் அப்படிங்கிற வட்டமும் வெட்டுகிற பகுதி அப்படின்னு அர்த்தம். ஆனால் நாடகத்தில் பங்கு பெறாத மாணவர்களை, அப்போ நாடகம் அப்படிங்கிற வட்டத்தை முதல்ல என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நடனமும் ஓவியமும் வெட்டுகிற பொதுவான பகுதியை பார்க்கணும். நாடகத்தில் பங்கு பெறாத அப்படின்னு சொன்னதுனால இந்த நாடகம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்கிற 4 லெட்டர்ஸும் வராது. நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெறுபவர் அப்படின்னா இந்த 2 வட்டங்களும் வெட்டுகின்ற காமனான பகுதி D. ஆகவே சரியான விடை D ஆப்ஷன் 2. கேள்வி எண் 46. 3 போட்டிகளிலும் பங்கேற்காத மாணவர்களை குறிக்கும் பகுதி. 3 போட்டிகளிலும் பங்கு பெறாதவர்கள் அப்படின்னா 3 வட்டத்தையும் ரிமூவ் பண்ணிட்டால் பேலன்ஸ் இருக்கிற லெட்டர் H மட்டும்தான். H சரியான விடை ஆப்ஷன் 4. செருகப்பட்ட படங்கள் எண் எழுத்து விவரங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக 5 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். கேள்வி எண் 47. மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, இவருடைய ஒரே சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா என்று கூறுகிறார் எனில் அவர் மோனிகாவிற்கு என்ன உறவு? உறவுமுறை கணக்குகளிலேயே 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த 47வது வினா 3வது மாடல், 48வது வினா 2வது மாடல். குறிப்பிட்ட ஒருவரை சுட்டி காட்டி உறவு முறையை சொல்வது 3வது மாடல். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ மோனிகா தான் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ எனது அப்படின்னா மோனிகாவை பற்றி சொல்கிறாங்க. இப்போ மோனிகா லேடிஸ்ன்றதுனால வட்டம் போட்டுக்கணும். எனது மகனின், இப்போ மோனிகாவோட மகன் அடுத்த ஜெனரேஷன், ஸோ கீழ் நோக்கி அம்புக்குறி, மகன் ஜென்ஸ், அதனால் கட்டம் போட்டுக்கலாம். மகனின் அம்மாவின், அம்மாவின்னா மோனிகா தான், அம்மாவின் அம்மா, இப்போ மோனிகாவுக்கு அம்மா.
இப்போ நம்ம முன்னாடி வந்துடலாம். இவருடைய ஒரே சகோதரி, இந்த அம்மா யார்? அந்த நபருடைய, அந்த ஆணுடைய ஒரே சகோதரி. அப்போ அந்த நபர் சகோதரிங்கிறதுனால கிடைமட்ட கோடு தான். இது அந்த ஆண். இப்போ படித்து பாருங்கள். இவருடைய ஒரே சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா. ஃபேமிலி சார்ட் வரைஞ்சிட்டு ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். இவ்வளோ தான் ஃபேமிலி சார்ட். இதுக்கப்புறம் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். எனில் அவர்னால் இந்த ஆண் மோனிகாவிற்கு என்ன உறவு? மோனிகாவிற்கு இக்குன்னு வந்துருச்சிங்களா? அப்போ மோனிகாவில் இருந்து அந்த நபரை பார்க்கணும். அந்த நபர்லேருந்து மோனிகாவை பார்க்கக்கூடாது. மோனிகாவிற்கு அம்மாவுடைய சகோதரர், அம்மாவுடைய சகோதரர் என்ன சொல்லுவோம்? தாய் மாமா. அவர் மோனிகாவிற்கு தாய் மாமா என்ற உறவு. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 48. ஏ மற்றும் பி சகோதரர்கள். 2 பேருமே ஜென்ஸ் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஏ மற்றும் பி 2 பேருமே சகோதரர்கள். அப்போ சேம் ஜெனரேஷன் அப்படிங்கிறனால கிடைமட்ட கோடு போட்டுக்கணும். 2 பேருமே ஜென்ஸுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ கட்டம் போட்டுக்கணும். 2வது மாடலில் பெயர் கொடுக்க மாட்டாங்க, லெட்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. யார் ஜென்ஸ் யார் லேடிஸ் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். சி மற்றும் டி சகோதரிகள். இப்போது இந்த குறிப்பை இப்போ பயன்படுத்த முடியாது, ஏன்னா சி டி யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்ததுக்கு போயிடலாம். சியின் சகோதரி பியின் மகள். பியோட மகள் ஒருத்தங்க இருக்காங்க. மகள் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன். யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சியின் சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சியும் டியும் சகோதரிகள் தானே, அப்போ இந்த இடத்துல டி வந்துடும். நல்லா கவனிங்க. ஏ மற்றும் பி சகோதரர்கள். சியின் சகோதரி பியின் மகளாவாள். சரிங்களா? இப்போ இவ்வளோ தான் ஃபேமிலி சார்ட். இதுக்கப்புறம் கொஷினுக்கு போயிடலாம். டி என்பவர் பிக்கு என்ன உறவு? எங்கேருந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. பிக்கு இக்குன்னு இருக்குது இல்லைங்களா? இப்போ பியில் இருந்து தான் டியை பார்க்கணும். பியிலிருந்து டி யார்? அடுத்த ஜெனரேஷன், இது பொண்ணு. ஸோ மகள். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 49. கோடிங் டி கோடிங்கில் ஒரு கொஷின் பாருங்கள். இந்த பக்கம் இருக்குது. லைன் என்ற சொல் OLRQ என குறியிடப்பட்டால் ரைஸ் என்ற சொல் எவ்வாறு குறியிடப்படும்? இப்போ லைன் LION, ஒரு லெட்டருக்கு ஒரு லெட்டர் தான் கோடிங்காக இருக்குது. OLRQ லெட்டர் சஃபுல் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ ABCடியிலேருந்து எல்லுக்கும் ஓக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் எல்லுக்கு ஓ அப்படின்னு கோடிங் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லிருந்து ஓ 1 2 3, அப்போ 3 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. செகண்ட் லெட்டர் ஐயிலிருந்து எல்லுன்னு கோடிங் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐயிலிருந்து எல் போகலாம். 1 2 3 பிளேஸ். ஓலிருந்து ஆர் 1 2 3 பிளேஸ். என்லேருந்து கியூ 1 2 3 பிளேஸ். இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் 3 பிளேஸ் முன்னாடி போனால் கோடிங். இப்போ ரைஸுக்கான கோடிங் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் லெட்டர்லேருந்து 3 பிளேஸ் முன்னாடி போங்க. 1 2 3 யூ. ஐலேருந்து 3 பிளேஸ் முன்னாடி போங்க. எல். எஸ்லேருந்து 3 பிளேஸ் முன்னாடி போங்க. வி. ஈலேருந்து 3 பிளேஸ் முன்னாடி போனால் ஹச். இப்போ ULVH. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 50. கொடுக்கப்பட்டுள்ள தாளை மடிக்கும்போது கிடைக்கும் கனசதுரம் எது? பாருங்கள், கனசதுரம் அப்படிங்கிறது 3D சேஃப். அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த வலை அமைப்பு அப்படின்னு மேக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கனசதுரம் கிடைக்கும். எந்தெந்த பக்கங்கள் எதிரெதிர் பக்கங்களாக அமையும் அப்படிங்கிறத பொறுத்து எந்த படம் கனசதுரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். இதில் ரொம்ப நீண்ட பக்கம் அப்படின்னா 1 2 3 4 பக்கங்கள் கொண்டது தான் நீண்ட பக்கம். இப்போ இந்த நீண்ட பக்கத்தில் ஒன்று விட்ட ஒன்று எதிரெதிர் பக்கங்களாக அமையும். இப்போ ஈக்கு ஆப்போசிட்டில் பி இருக்கும், எஃப்க்கு ஆப்போசிட்டில் பி இருக்கும், ஈக்கு ஆப்போசிட்டில் சி தான் இருக்கும். பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏ டி. இப்போ ஏவும் டியும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ நாம் எப்படி ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எஃப் நமக்கு தெரிஞ்சதுன்னா பி தெரியக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் தெரிஞ்சதுன்னா அதனோட ஆப்போசிட் பக்கம் நமக்கு தெரியாது. இ தெரிஞ்சதுன்னா சி தெரியக்கூடாது. ஏ அப்படிங்கிற பக்கம் இதில் இருந்துச்சுன்னா டி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பி இருக்குது. பி இருந்ததுன்னா எஃப் இருக்கக்கூடாது. எஃப்பும் பியும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? அடுத்தடுத்த பக்கங்கள். ஆனால் நமக்கு என்ன எதிர் பக்கங்களாக இருக்கணும்.
இப்போ அடுத்தடுத்த பக்கங்கள் சொன்னதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனில் எஃப்இ. இப்போ இது இருக்கலாம். டி பாருங்கள், எஃப்இடி. எஃப் இருந்தால் பி இருக்கக்கூடாது, பி இல்லை. இ இருந்தால் சி இருக்கக்கூடாது, சி இல்லை. டி இருந்தால் ஏ இருக்கக்கூடாது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் 2. இருந்தாலும் 3 பார்த்துங்க. இ இருக்குது, இ இருந்தால் சி இருக்கக்கூடாது. ஏன்னா ஈவும் சியும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு. இ மேலே இருக்குன்னா சி கீழே தான் இருக்கணும். அடுத்தடுத்த பக்கங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. 4வது ஆப்ஷனில் பாருங்கள், டிஏஇ. டியும் ஏயும் எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும், ஆனால் இவங்க அடுத்தடுத்த பக்கங்கள்னு சொல்லியிருக்காங்க, தவறு. கனசதுர கணக்குகள் இது வரைக்கும் NMMSல கேட்டதில்லை, இந்த வருடம் தான் கேட்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம சேனலில் கனசதுர கணக்குகளை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. வழிமுறை வினா எண் 51 முதல் 55 வரை. இந்த வினா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக NMMSல முழுக்க புதிதாக இருக்குது. எண்களை வரிசைப்படுத்தும் ஓர் இயந்திரம் கொடுக்கப்படும் உள்ளீடுகளை பின்வரும் படிநிலைகளில் வரிசைப்படுத்துகிறது. ஒவ்வொரு படிநிலைகளிலும் உள்ள விதிமுறைகளை கண்டறிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இப்போ வழிமுறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நம்பர்ஸ் இன்புட் கொடுக்குறீங்கன்னா அந்த மிஷின் என்ன பண்ணும், படிநிலை 1 2 3ன்னு அதுவே அரேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ எந்த ரூலின் அடிப்படையில் அதை அரேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத இந்த எடுத்துக்காட்டிலேருந்து நாம் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ளீடு அப்படின்னா நாம் கொடுக்குற நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, 60 30 45 12 55 அப்படிங்கிற 5 நம்பரை கொடுத்தா எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுது, படிநிலை 1ல் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு, படிநிலை 2ல் எப்படி அரேஞ்ச் பண்ணுது, 3ல் 4ல் பார்த்துட்டு 4 அப்படிங்கிற படிநிலை தான் இறுதி படிநிலை, இதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த ரூலின் அடிப்படையில் அந்த மிஷின் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த எடுத்துக்காட்டிலேருந்து தான் நாமளே புரிஞ்சுக்கணும். எல்லா படிநிலையும் 12 அப்படின்னு வந்திருக்குதுங்களா. இப்போ இந்த 5 எண்களில் மிகச்சிறிய எண் 12. இப்போ ஃபஸ்ட்டு படிநிலையில் அந்த மிஷின் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இன்புட்டாக கொடுக்குற அந்த 5 நம்பர்ஸில் எது சின்ன நம்பரோ அதை தூக்கி முன்னால் போட்டுக்குது. இப்போ இது இங்கே வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எல்லாமே பின்னாடி வந்துடும். இப்போ 12 மட்டும் தூக்கி இங்கே போட்டுட்டிங்கன்னா 60 30 45 55. அடுத்து இரண்டாவது படிநிலையில் என்ன பண்ணுது அப்படின்னா, அடுத்த சின்ன நம்பர் பார்த்திங்கன்னா 30, அதை தூக்கி 2வது பிளேஸில் போட்டுக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 3 நம்பர்ஸும் பின்னாடி போயிடுது. இப்போ பாருங்கள் 12 30, இந்த 3ல் எது சின்ன நம்பர் 45, இந்த 45 தூக்கி அடுத்த பிளேஸில் போட்டுக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் பின்னாடி போயிடும். இந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பர் 55 தூக்கி முன்னாடி போட்டுக்குது, பேலன்ஸ் இருக்கிற நம்பர் பின்னாடி போயிடும். இப்போ இது ஏன் இறுதி படிநிலைன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணாது, இதுதான் இறுதி படிநிலை. கேள்வி எண் 51. இப்போ அந்த ரூலெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஷின் அட்டன் பண்ணி பார்க்கலாம். உள்ளீடு வேறு 5 நம்பர்கள் கொடுத்துருக்காங்க, இதில் 2வது படிநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ படிநிலை 1ல் நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறதுலே சின்ன நம்பர் தூக்கி முன்னாடி போட்டுக்கணும். அதாவது 2 அப்படிங்கிறது தான் சின்ன நம்பர். 2 அப்படின்னா இந்த 2 மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். 100, 100க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 65, இந்த 2 தான் முன்னாடி போட்டுமே 90. அடுத்து 2வது படிநிலையில் என்ன பண்ணும், இந்த 2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4 நம்பரில் அடுத்த சின்ன நம்பர் இது 12, அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கும். பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எல்லாம் அப்படியே பின்னாடியே வந்துடும். 100 65 90. இதுதான் 2வது படிநிலை. 2, 12, 100, 65, 90. சரியான விடை ஆப்ஷன் 1. இந்த கணக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா என்னென்னு தெரில. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளீடு அப்படிங்கும்போது ஒவ்வொரு நம்பரும் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எது சின்ன நம்பரோ அந்த நம்பரை மட்டும் தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 4 நம்பர் அப்படியே பின்னாடி வந்துடணும். அடுத்த படிநிலையில் இந்த 4ல் எது சின்ன நம்பரோ அதை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரெல்லாம் பின்னாடி வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பர் பின்னாடி வந்துடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பர் வந்துடும். எந்த ஸ்டேஜில்
ஏறு வரிசையில் இருக்கிற நம்பர்ஸ் மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் ஆகுதோ அதுதான் இறுதி படிநிலை. கேள்வி எண் 52. உள்ளீடு 20, 10, 50, 70, 90 எனில் பின் வருவனவற்றுள் எது இறுதி படிநிலை? இதில் பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். உள்ளீடு 5 எண்கள் 20, 10, 50, 70, 90. இப்போ படிநிலை 1ல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5ல் சின்ன நம்பர் ஏதோ அதை தூக்கி முன்னாடி போட்டுக்குவோம். இந்த 10 அப்படிங்கிறது தான் சின்ன நம்பர், அதை தூக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், முன்னாடி போட்டுக்கிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஆர்டர் மாறாமல் அப்படியே பின்னாடி போட்டுடணும். 20, 50, 70, 90. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன நம்பர் அது 20 தான். அதுக்கு அடுத்து சின்ன நம்பர். இப்போ பார்த்திங்கன்னா இது ஏறு வரிசையிலேயே அமைஞ்சிருச்சு. ஒரே ஸ்டெப்லேயே ஒரே படிநிலையில் அரேஞ்ச் பண்ணும்போதே ஏறு வரிசையில் வந்துருச்சு. அப்போ இதுதான் இறுதி படிநிலை. இப்போ படிநிலை 1 என்பதே இறுதி படிநிலை. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 53. இந்த உள்ளீடு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணணும், அப்போ தான் மாணவர்களுக்கு புரியும். உள்ளீடு 500, 400, 300, 200, 100 எனில் 100, 200, 300, 500, 400 என்பது எந்த படிநிலை? இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு படிநிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5 நம்பர்லேயே சின்ன நம்பர் எது 100, அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 4 நம்பரும் அதே ஆர்டர்லேயே வந்துடணும். 500, 400, 300, 200. இப்போ அடுத்தது இரண்டாவது படிநிலையில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்பர் நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். இந்த 4ல் எது சின்ன நம்பர் 200. இப்போ 200 தூக்கி ரெண்டாவது பிளேஸில் போட்டுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே ஆர்டர் மாறாமல் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 500, 400, 300. இப்போ இந்த 3ல் எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். இப்போ 100, 200, இந்த 3ல் 300 தான் சின்னது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டுமே அப்படியே வந்துடும். 500, 400. இப்போ இதுதான் இந்த இடத்துல இருக்குது. 100, 200, 300, 500, 400 அப்படிங்கிறது மூன்றாவது படிநிலையில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி 54. உள்ளீடு 9, 5, 7, 4, 3 எனில் 4வது படிநிலை என்ன? இந்த கணக்கையும் நம்ம போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு படிநிலையில் என்ன பண்ணணும், இருக்கிறதுலே சின்ன நம்பர் தூக்கி முன்னாடி போடணும். இருக்கிறதுலே சின்ன நம்பர் 3. இப்போ 3 தூக்கி பின்னாடி போட்டிங்கன்னா இந்த 4 செட்டோடு அப்படியே பின்னாடி வந்துடணும். 9, 5, 7, 4. மாணவர்கள் புரியலனா கூட மீண்டும் ஒரு தடவை போட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து என்எம்எம்எஸ்க்கு புதுசு இந்த கொஷின். அடுத்து இரண்டாவது படிநிலையில் என்ன பண்ணணும், இது 3 அப்படியே தான் இருக்கும். அடுத்த இந்த 4ல் சின்ன நம்பர் எது 4. இப்போ இந்த 4 தூக்கி போட்டுக்கிட்டு இந்த 3 நம்பரும் அப்படியே வந்துடணும். 9, 5, 7. அடுத்து மூன்றாவது படிநிலையில் 3 இந்த 4 அப்படியே இருக்கும். இந்த 3ல் எது சின்ன நம்பர் 5. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 9, 7 அப்படியே வந்துடணும். நான்காவது படிநிலையில் 3, 4, 5. இந்த 2ல் எது சின்ன நம்பர் 7. பேலன்ஸ் இருக்கிறது இந்த 9 தான். அவ்வளோதான், அசெண்டிங் ஆர்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ நாலாவது படிநிலையில் 3, 4, 5, 7, 9 அப்படின்னு வரும். 3, 4, 5, 7, 9. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 55. பின்வரும் எந்த உள்ளீட்டிற்கு இரண்டாவது படிநிலை இறுதி படிநிலையாக அமையும்? அதாவது இரண்டாவது படிநிலையிலேயே இந்த 5 நம்பரும் அப்படியே ஏறு வரிசையிலே வந்துடணும். அதுதான் இறுதி படிநிலை. ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, உள்ளீடு 15, 10, 20, 13, 25. இப்போ முதல் படிநிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5ல் சின்ன நம்பர் எதுன்னு பார்க்கணும். 10 எடுத்துட்டோம்னா மீதி என்ன நம்பர்ஸ் இருக்கும், 15, 20, 13, 25. இரண்டாவது படிநிலைக்கு போயிடலாம். 10 நாம் போட்டோம் இல்லையா, அதை தவிர இந்த 4ல் எது சின்ன நம்பர் 13 போட்டிங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துடும். 15, 20, 25. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஏறு வரிசையில் தான் இருக்குது. இப்போ இரண்டாவது படிநிலையே இறுதி படிநிலையாக அமைஞ்சிருச்சு. அந்த உள்ளீடு ஆப்ஷன் 1. கேள்வி எண் 56. திசைகள் சார்ந்த கணக்குகள். ஒருவர் கிழக்கு நோக்கி 10 மீட்டர் தூரம் நடந்து பின் தனது இடதுபுறமாக 7 மீட்டர் தூரம் நடக்கிறார். பின் தனது வலதுபுறம் திரும்பி 8 மீட்டர் தூரம் சென்று தன்
இலக்கை அடைகிறார் எனில் அவர் தற்போது எத்திசை நோக்கி நிற்கிறார். திசைகள் சார்ந்த கணக்குகளே 3 மாடல் இருக்குது. திசைகள் சார்ந்து திரும்புறது மாடல், வலது இடது திரும்புறது 2வது மாடல், கோணங்களின் அடிப்படையில் திரும்புறது 3வது மாடல். அப்போ இது 2வது மாடல். ஒருத்தர் கிழக்கு நோக்கி இருக்கார். இப்படி பார்த்தீங்கன்னா இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்போ கிழக்கு நோக்கி இருக்கார். கிழக்கு நோக்கி 10 மீட்டர் போகிறார். இப்போ கிழக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். கிழக்கு நோக்கி 10 மீட்டர் தூரம் போகிறாரு. இப்படி நடந்து போகும்போது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கணும், நீங்களே நடந்து போகிற மாதிரி. இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இப்போ இடதுபுறமாக 7 மீட்டர், இப்போ மேலே போகணும். இடதுபுறமாக ஒரு 7 மீட்டர் போகிறாரு. இப்படி நடக்கும்போது வலதுன்னா இந்த பக்கம்தான். பின் வலதுபுறம் திரும்பி 8 மீட்டர் தூரம் போகிறாரு. இலக்கை அடைஞ்சிட்டார். இதுதான் எண்டிங் பாயிண்ட், ஈன்னு போட்டுக்கலாம். அவர் தற்போது எத்திசை நோக்கி நிற்கிறார். எந்த திசையில் பார்த்து நிற்கிறாரு? ஈஸ்ட், கிழக்கு பார்த்து தான் நிற்கிறாரு. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 57. ராம் என்பவர் தனது மகிழுந்தில் வடக்கு திசை நோக்கி 80 கிலோமீட்டர் தூரம் சென்று அங்கிருந்து கிழக்கு திசையில் 30 கிலோமீட்டர் தூரம் சென்று பின் தெற்கு திசையில் 40 கிலோமீட்டர் தூரம் சென்றடைந்தார் எனில் அவர் கடைசியில் நிற்கும் இடத்திற்கும் ஆரம்பித்த இடத்திற்கும் இடையே உள்ள தூரம் என்ன? இது ஃபஸ்ட்டு மாடல். இப்போ என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. மேலே எப்பயுமே வடக்கு, ஆப்போசிட்டில் தெற்கு, வலது கை பக்கம் கிழக்கு, இடது கை பக்கம் மேற்கு. எல்லா கணக்குக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான். ராம் என்பவர் தனது மகிழுந்தில் வடக்கு திசை நோக்கி 80 கிலோமீட்டர், வடக்கு நோக்கி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் 80 கிலோமீட்டர். அங்கிருந்து கிழக்கு திசையில், கிழக்குன்னு இந்த பக்கம், இப்போ கிழக்கு திசையில் எவ்வளோ போகிறார்? 30. இது 80னா 30 நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். இது 30 கிலோமீட்டர். பின் தெற்கு திசையில், தெற்குனா கீழே வரணும், 40 கிலோமீட்டர். அப்போ இது 80னா அதில் பாதி தான் நம்ம போடணும். இது 40. ஓகே, தூரத்தை சென்றடைந்தார். இதுதான் எண்டு, இதோடு முடிஞ்சிருச்சு. எனில் அவர் கடைசியில் நிற்கும் இடத்திற்கும் ஆரம்பித்த இடத்திற்கும் இடையே உள்ள தூரம். இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம செங்கோண முக்கோணம் வரையணும். இது 30னா இதுவும் 30 தான். இது 80, இது 40னா பேலன்ஸ் இருக்கிறது இது 40. இப்போ 30 40னா இந்த இடம், அதாவது இந்த கர்ணம் எவ்வளோக இருக்கும்? 50ஆக இருக்கும். பிதாகரஸ் தேற்றத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார். சரியான விடை ஆப்ஷன் 1. பிதாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது, கர்ணத்தை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், x² மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். 40 ஸ்கொயர் 1600, 30 ஸ்கொயர் 900, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2500. 2500 எப்படி எழுதலாம்? 50 ஸ்கொயர்னு எழுதலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த மதிப்பு 50 கிலோமீட்டர். கேள்வி எண் 58. கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை. இதுதான் படம். இதுக்கெல்லாம் ஃபார்முலா கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், தனித்தனி பகுதிகளுக்கு நம்பர்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ தனித்தனி பகுதிகளும் முக்கோணத்தின் வடிவத்தை கொடுக்குது. இப்போ தனித்தனி பகுதிகள் அப்படிங்கிற வகையில் ஒரு 12 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்தது 2 பகுதிகளாக இணைச்சோம்னா முக்கோணத்தின் வடிவம் கண்டிப்பாக வராது. 3 பகுதிகளை இணைத்து பார்த்தாலும் முக்கோணத்தின் வடிவம் நமக்கு கிடைக்காது. 4 பகுதிகளாக இணைத்தால் முக்கோணத்தின் வடிவம் நமக்கு கிடைக்குது. முக்கோணத்தின் வடிவத்தை பிரித்து காட்டுறதுக்காக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருக்குது. அடுத்தது நீங்கள் ஒவ்வொரு கார்னர்லேருந்து பார்க்கணும். இப்போ 2 நீங்கள் எடுத்துக்கிங்க, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி வேற ஒரு ஆங்கிளில் வாங்க, 7 எடுத்துக்கங்க. இந்த ஆங்கிள்லேருந்து வந்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு முக்கோணம். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கங்க, பாருங்கள், இது ஒரு முக்கோணம். இதை எடுத்துக்கங்க, இது ஒரு முக்கோணம். இதை எடுத்துக்கங்க, இது ஒரு முக்கோணம். இப்போ
இப்போ 6 உச்சிகளிலிருந்து 6 முக்கோணம் வருது. இப்போ 4 4 பகுதிகளாக இணைக்கும் போது கிடைக்கின்ற முக்கோணங்களின் எண்ணிக்கை 6. அடுத்தது ரொம்ப பெரிய முக்கோணம், அதாவது இந்த முக்கோணம் 1, இது 2. இப்போ பெரிய முக்கோணங்கள் 2. ஆக மொத்தம் 20 முக்கோணங்கள் நமக்கு கிடைக்குது. ஆப்ஷனில் 15க்கு மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 59. ஒரு நெட்டாண்டு அப்படின்னா லீஃப் இயர்னால் பிப்ரவரியில் 29 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்டைரக்டாக நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த வருடத்துக்கு எத்தனை நாட்கள்? 366 நாட்கள். ஒரு இயர் லீஃப் ஆண்டு அப்படின்னா மொத்த நாட்கள் 366, அதில் பிப்ரவரியில் 29 நாட்களாக இருக்கும். இப்போ மார்ச் 6க்கு 19 நாட்களுக்கு முன்னதாக வரும் நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் மார்ச் 6ன்னு வச்சுக்கலாம். மார்ச் 6க்கு ஒரு நாள் முன்னாடி அப்படின்னா மார்ச் 5. இப்போ 2 நாள் முன்னாடி அப்படின்னா 4. அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். பிப்ரவரி 15 இருக்குது இல்லையா? இப்போ 15லேருந்தே வந்துடலாம். பிப்ரவரி 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, மார்ச் 1, மார்ச் 2, 3, 4, 5, 6. இப்போ மார்ச் 6லேருந்து 19 நாள் முன்னாடி போகணும். இப்போ இது 1 நாள், 2 நாள், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. 19ங்கும்போது பிப்ரவரி 16 ஆப்ஷன் 1. இதுக்கு ஃபார்முலாலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம். அதனால தான் நம்ம ப்ராக்டிக்கலாகவே போட்டு காட்டியாச்சு. கேள்வி எண் 60. ஒரு கடிகாரத்தில், இது காலம் சார்ந்த கணக்குகள் தான் இந்த ரெண்டுமே. ஒரு கடிகாரத்தில் நேரம் 12 மணி 30 நிமிடம் இருக்கும்போது மணிமுள் மற்றும் நிமிடமுள் ஆகியவற்றுக்கிடையே உள்ள கோணம். கடிகார கணக்குகள்லேயே 3 மாடல்னு சொன்னோம். இது 2வது மாடல். அரை மணி நேரங்களாக வரும். கடிகாரத்தின் வடிவம் வட்டம். இது மையப்புள்ளி. மேலே 12 இருக்கும், கீழே 6 இருக்கும். வலது கை பக்கம் 3, இது 9. மிகச்சரியாக 3 பகுதிகளாக பிரிச்சுட்டு 1, 2, இது 4, இது 5, 7, 8, 10 மணி, 11 மணி. இப்போ கடிகாரத்தில் டைம் 12 அப்படிங்கும்போது நிமிடமுள் மிகச்சரியாக 6க்கு நேராக இருக்கும். மணிமுள்ளானது 12க்கும் 1க்கும் மிகச்சரியாக நடுவில் இருக்கும். ஒரு வட்டத்தின் மொத்த கோணம் 360 டிகிரி. இதில் 12 எண்கள் இருக்குது. 12ஆல் வகுத்துட்டிங்கன்னா 30 டிகிரி. அதாவது இரு எண்களுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது 12க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்குது. அப்போ இது 15 டிகிரி. 1, 2, 3, 4, 5, 5, 30, 150. இதில் ஒரு 15. ஆக மொத்தம் 165 டிகிரி. இந்த கோணம் எவ்வளோ? 165 டிகிரி. ஆகவே கடிகாரத்தில் நேரம் 12 மணி 30 நிமிடமாக இருக்கும்போது மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் 165 டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் 1. அவ்வளோதான். இந்த வீடியோவில் 30 வினாக்களின் விடைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய தொடர்ச்சி, அதாவது வினா எண் 61லிருந்து வினா எண் 90 வரையிலான 30 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.